பட் சித்தர்கள் சொன்ன எல்லா விஷயமே இது வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏதாவது ஒரு விஷயம் நம்மள்ட்ட இல்லை, அவங்க குறிப்பாக சொன்னது என்னென்னா, பூதங்கள் இருக்குல்ல, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதுக்கு காரணம் இயற்கையோடு நம்ம எல்லாம் ஒன்றி வாழாமல் இயற்கையை அழிச்சிட்டு வரோம். மெயின் ரீசன் அதுதான். அப்போ அது அந்த காலத்திலே சித்தர்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ மனிதன் இப்படியெல்லாம் மாறுவான், இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்வான், அதனால் இந்த விளைவுகள்லாம் வரும். அப்போ இயற்கையுடைய சீற்றங்கள் அதிகமாகணும். அதுலேயும் பொதுவாக நீர், நிலம், நெருப்பு, இந்த மூன்றுக்கும் பவர் அதிகமாக வருமா. அப்போ நீங்கள் எங்கே பார்த்தாலும் உலக அளவில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஃபயர். இப்போ நான் உங்கள் சேனலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு மெசேஜ் வருது, ஏதோ ஒரு ஊரில் மாடியில் தீ பிடிச்சி எல்லாம் எட்டி குதிக்கிறாங்களாம். அப்போது ஃபயர் ஆக்சிடென்ட்டும் நடக்குது, நிலச்சரிவும் நடக்குது, கடல் பொங்குது, புயல் அடிக்குது. அதான் நீர், நிலம், நெருப்பு, மூணுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்.